எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கி வீடியோவில் எப்படி ஒரு மின்ட் சாக்லேட் சிப் குக்கீஸ் எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். எப்படி செய்கிறது, நான் என்னென்ன யூஸ் பண்ணுறேன்றது வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். வாங்க. நான் இப்போ சாக்லேட் சிப் குக்கீஸுக்கு தேவையானது எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். நாங்கள் இப்போ செய்ய தொடங்குவோம். ஒரு அளவு கப் ஒன்று எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. நான் இன்றைக்கி இந்த 250 ml கப் எடுத்துருக்கிறேன். இதில் ஒரு கப் பட்டர், எந்த கப்பில் எடுத்தீங்களோ அதே கப்பை யூஸ் பண்ணி எல்லாத்தையும் மெஷர் பண்ணுங்க. ஒரு கப் பட்டர் ரூம் டெம்பரேச்சரில் பட்டரை போட்டுட்டு, பட்டர் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிறபடியாக அதே கப்பில் ஒரு கப் சுகர். நான் இன்றைக்கி ஸ்வீட் சாக்லேட் சிப்ஸ் தான் எடுத்துருக்கிறேன். செமி ஸ்வீட்னு ஒன்று இருக்குது. நீங்கள் அது யூஸ் பண்ணினீங்கன்னா இன்னொரு கப் ப்ரௌன் சுகர் நீங்கள் போடலாம். ஆனால் நான் இதில் ஸ்வீட் சாக்லேட் சிப்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறபடியாக நான் ஒரு கப் சுகரோடு நிப்பாட்டுறேன். இது ரெண்டையும் நான் கொஞ்சம் பீட் பண்ணி எடுப்போம். சும்மா மிக்ஸ் பண்ணினா காணும், சீனியெல்லாம் கரைய தேவையில்லை. நாங்கள் இப்போ இதுக்குள்ளே 2 பெரிய முட்டை அடித்து இதுக்குள்ளே போடுவோம். ஒரு முட்டையாக அடித்து கொஞ்சம் பீட் பண்ணிக்கொள்ளுவோம். இப்போ நாங்கள் இதுக்குள்ளே 2 டீஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் போட போகிறேன். போட்டு அதையும் மிக்ஸ் பண்ணுவோம். இப்போ எங்களோட பீட்டிங் முடிஞ்சுது. இனி நாங்கள் மிக்ஸ் தான் பண்ண போகிறோம். இப்போ எங்களோட வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் ரெடி ஆகிட்டுது. ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸை ரெடி பண்ணுவோம். அதே கப்பில் 3 கப் ஆல் பர்பஸ் ஃப்ளவர் எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கு நான் 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் குறைவாக கொஞ்சமாக உப்பு, சும்மா ஒரு சாடையான ஒரு டேஸ்ட்டுக்கு உப்பு 3ஐயும் போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நாங்கள் இப்போ இதை அந்த வெட் இன்க்ரீடியன்ஸோட போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். ஒரு 10 நிமிஷம் வேலை தான். நீங்கள் இதை செய்து வச்சிங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த டோவே 5 to 6 months ஃப்ரீசரில் இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 1 week தான் இருக்கும். ஃப்ரீசர்லண்டா 5 to 6 months வரையுமே இந்த டோ குக்கி டோ நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம். பேக் பண்ணுறதுக்கு ஒரு 2 hours முதல் நீங்கள் எடுத்து வெளியில் வைக்கலாம். அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னால் ஒரு 10 minutes முதல் எடுத்து நீங்கள் அவனில் பேக் பண்ணேக்க, அவனை ப்ரீஹீட் பண்ணேக்கே நீங்கள் இந்த குக்கி டோவை வச்சிங்கன்னா குக்கீஸ் ரெடி ஆகிடும். இப்போ இந்த வெட் இன்க்ரீடியண்ட்டோட நான் இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ண போகிறேன். நான் பெப்பர்மின்ட் எக்ஸ்ட்ராக்ட் அந்த வெட் இன்க்ரீடியண்ட்டுக்குள்ளே போட்டிருக்கோணும், மறந்துட்டேன். அதனால் இப்போ போட போகிறேன். நீங்கள் அந்த வெட் இன்க்ரீடியண்ட்டுக்குள்ளேயே அதை போட்டுருங்க. நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறது யங் லிவிங்ட பெப்பர்மின்ட் எக்ஸ்ட்ராக்ட் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் பேக்கிங் ஷாப்ஸில் பார்த்தீங்கன்னா இது இருக்காது. ஆனால் பெப்பர்மின்ட் எக்ஸ்ட்ராக்ட் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் மாதிரி பெப்பர்மின்ட் எக்ஸ்ட்ராக்ட் இருக்கும். அது ஒரு லைட்டான க்ரீன் கலரில் இருக்கும். ஆனால் இது பியோர் ஆயில். ஆனால் நீங்கள் உங்களுக்கு யங் லிவிங் ப்ராடக்ட்ஸ் கிடைக்குமென்னு சொல்லி சொன்னால் நீங்கள் இது யூஸ் பண்ணலாம். ஆனால் இது எக்ஸ்ட்ராக்ட், இது சரியான கன்சன்ட்ரேட்டடான, சரியான செறிவு கூடினது. அதனால் நீங்கள் ஒரு 2 to 3 drops போட்டிங்கன்னாலே இந்த அளவுக்கு போதுமானதாக இருக்கும். கூட போட தேவையில்லை. ஸோ நான் இங்கே ஒரு 3 drops போடுறேன். இது எசென்ஷியல் ஆயில். இது ஃப்ளேவரிங் இல்லை. இது எசென்ஷியல் ஆயில். ஆனால் நாங்கள் ஃபுட்டுக்கும் யூஸ் பண்ணக்கூடியது. ஆனால் எல்லா எசென்ஷியல் ஆயிலும் நீங்கள் யூஸ் பண்ண முடியாது ஃபுட்டுக்கு. அது ஃபுட் கிரேடடாக இருக்கணும். அதை நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. நீங்கள் யங் லிவிங் யூஸ் பண்ணுறீங்கன்னா யங் லிவிங் கம்ப்ளீட்லி ஃபுட் கிரேட் ஆயில்ஸ் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க ஃபுல்லாக நேச்சுரலாகவே. இது ப்ரொமோஷன் இல்லை. ஆனால் நான் கண்டினியூஸாக யூஸ் பண்ணுறபடியாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் வீட்டில் டிஃப்யூஸ் பண்ணுறதுக்கும் யங் லிவிங் ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். நான் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுப்பேன்.
நல்லா மிக்ஸ் பண்ணணும். மாத்தன்மை இல்லாமல் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ நான் சொன்ன அளவில் போட்டு இப்போ கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இனிப்பு குறைவான மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நாங்கள் இன்னும் சாக்லேட் சிப்ஸ் போட இல்லை. நீங்கள் சாக்லேட் சிப்ஸ் வந்து நான் சொன்ன மாதிரி செமி ஸ்வீட் யூஸ் பண்ணுறீங்கன்னா இன்னொரு கப் சுகர் நீங்கள் போடலாம். இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த பெப்பர்மின்ட் ஃப்ளேவர் நல்லா வருகுது. நான் வந்து இது எசென்ஷியல் ஆயில் விட்டபடியா. இப்போ நாங்கள் எடுத்த கப்பில் 2 கப்ஸுக்கு கிட்ட நாங்கள் சாக்லேட் சிப்ஸ் நிறைய போடணும். அதுதான் இந்த சாக்லேட் சிப் குக்கீஸுக்கு டேஸ்ட். அப்போ 2 கப்ஸுக்கு கிட்ட நான் சாக்லேட் சிப்ஸ் போட போகிறேன். அதனால தான் நான் சுகரை குறைவாக போட்டேன். நான் இந்த பெரிய பாத்திரத்தில் மாற்றி மிக்ஸ் பண்ண போகிறேன். நீங்கள் இந்த சாக்லேட் சிப்ஸ் செய்கிறேன்னு சொல்லிட்டுனா நீங்கள் இவ்வளவு சாக்லேட் சிப்ஸ் போட்டு செய்தால் தான் அது அந்த டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் உங்களுக்கு. இப்போ எங்களோட குக்கி டோ ரெடி ஆகிட்டுது. நான் இந்த ஐஸ்கிரீம் ஸ்பூனால் நாங்கள் ஸ்கூப் பண்ணியும் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த ஐஸ்கிரீம் ஸ்பூன் பெருசாக இருந்தால் நீங்கள் வந்து இப்படி ஒரு கப்லையும் நீங்கள் வந்து எடுத்து வைக்கலாம். இப்போ அளவு சரியாக இருக்கும் ஒரே மாதிரி. நான் இன்றைக்கி இந்த கப் தான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த ஐஸ்கிரீம் ஸ்பூன் கொஞ்சம் பெருசு. இங்கே நான் ஒரு பேக்கிங் ட்ரேக்கு லைனிங் பண்ணி வச்சுருக்கேன். சும்மா ஒரு டிஷ்யூ பேப்பர் ஒன்று போட்டு பார்ச்மெண்ட் பேப்பர் அதெல்லாம் வைக்க போகிறேன். வச்சு நாங்கள் இதை ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு 45 மினிட்ஸ்லேருந்து 1 hour அதுக்கு பிறகு தான் நாங்கள் இதை பேக் பண்ண போகிறோம். அப்போ நாங்கள் ஸ்டோவ் பண்ணுறது எப்படின்னு சொல்லிச்சோன்னா அந்த 45 மினிட்ஸுக்கு பிறகு நாங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு 45 மினிட்ஸுக்கு பிறகு எடுத்து சிப்லாக் கவரில் போட்டு நாங்கள் வைக்கலாம். நான் அதையும் காட்டுறேன் உங்களுக்கு. இப்படி ஒரு மெஷரிங் ஸ்பூனால் செய்தீங்கன்னு சொல்லி சொன்னால் எல்லா குக்கீஸும் கிட்டத்தட்ட ஒரே அளவு சைஸில் வரும். நாங்கள் இப்போ அவனுக்குள்ளே வைக்கல தானே, அதனால் கொஞ்சம் கிட்டவே வைக்கலாம். அவனுக்குள்ளே வைக்க கொஞ்சம் தூர வைக்கணும். நீங்கள் வந்து மினி சாக்லேட் சிப் குக்கீஸ் செய்கிறேன்னு சொல்லிச்சுன்னா இந்த 1 டேபிள் ஸ்பூன் அளவு அதுலேயும் நீங்கள் செய்யலாம். அதில் செஞ்சால் நீங்கள் மினி சாக்லேட் சிப் குக்கீஸ் வரும் உங்களுக்கு. இவ்வளவு செய்தீங்கன்னா குக்கீஸ் வந்து சின்னனா வரும். நாங்கள் பெருசாக எல்லாம் ஷேப் பண்ண எல்லாம் தேவையில்லை. சும்மா அப்படியே எடுத்துகிட்டு வைக்கலாம். ஏன்னா அது அப்படியும் ஸ்ப்ரெட்டாகத்தான் போகுது. இப்போ நான் எல்லாமே பால்ஸாக எடுத்துட்டேன் குக்கி டோ எல்லாம். இதை இப்போ நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்க போகிறேன். ஒரு 45 மினிட்ஸில் இருந்து 1 hour வரையும். உங்களுக்கு அவசரம்னா நீங்கள் இப்போ இப்படியே உடனே பேக் பண்ணலாம். அந்த கொஞ்சம் ஃப்ளட்டாக வரும். ஏண்டா ஸ்ப்ரெட் பண்ண கூட கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னு சொல்லிச்சுன்னா ஒரு ஸ்ப்ரெட் பண்ணுற அளவு வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும். அதுதான் டிஃப்ரென்ஸ். ஸோ நாங்கள் இப்போ ஒரு 45 மினிட்ஸ் இதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அது பிறகு பேக் பண்ணுவோம். சரியா ஒரு மணி நேரத்துக்கு பிறகு நான் இப்போ எடுத்து வச்சுட்டு நான் சிப்லாக் கவர்ஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். எனக்கு தேவையானது இப்போ நான் பேக் பண்ண போகிறத எடுத்து வச்சுட்டு மிச்சம் எல்லாத்தையும் இந்த சிப்லாக் கவரில் போட்டு நான் வந்து ஃப்ரீசரில் வைக்க போகிறேன். தேவைன்னு சொல்லி சொன்னால் ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முதல் எடுத்து வச்சுட்டு ஒரு மேபி 1 hour கூட ஓகே எடுத்து வச்சுட்டு நாங்கள் வந்து பேக் பண்ணலாம். 175 டிகிரி செல்சியஸ் அல்லது 350 டிகிரி ஃபெரனைட்டில் பேக் பண்ணி எடுக்கலாம். ஸோ அப்படி உங்களுக்கு டைம் இல்லைன்னா நான் முதல் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து அவனை ப்ரீ ஹீட் பண்ணிக்கே இந்த குக்கி டோவை வந்து நீங்கள் வச்சுருவணும். ஸோ அது ப்ரீ ஹீட் ஆகி அதுக்கு பிறகு 8 to 10 minutes பேக் ஆகும். ஸோ அது வந்து உங்களோட குக்கி வந்து சரியாக வரும். உங்களுக்கு டைம் இல்லை எடுத்து வெளியில் வச்சு 1 hour உங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாதுன்னா நீங்கள் அப்படி செய்யலாம். ஸோ நான் இப்போ எல்லா குக்கி டோவையும் எனக்கு தேவையானதை வச்சுட்டு மிச்சம் எல்லாத்தையும் நான் ஜிப்லாக் கவரில் போடுறேன். நல்லா சீல் பண்ணிவிட்டு நாங்கள் இதை ஃப்ரீசருக்குள்ளே வைக்கலாம். ஒரு பிரச்சனையும் இல்லாமல் 5 to 6 months இது வந்து ஃப்ரீசர்லேயே இருக்கும். நாங்கள் குக்கீஸ் செய்யக்க நாங்கள் வந்து இப்படி இடைவெளி விட்டு நாங்கள் வந்து வைக்கணும். ஏனென்றால் அதை ஸ்ப்ரெட் ஆகும் கொஞ்சம். அதனால் நாங்கள் கொஞ்சம் இடைவெளி விட்டு வைப்போம் தேவையானதை. இப்போ நாங்கள் இதை 175 டிகிரி செல்சியஸில் நான் 5 minutes அவனை ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். இதை இதுக்குள்ளே வச்சு ஒரு 8 to 10 minutes கூட விட தேவையில்லை. ஒரு 8 minutesஆலே நீங்கள் பார்க்கலாம். சரியாக இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துடலாம். இப்போ நான் இதை அவனுக்குள்ளே வைக்க போகிறேன்.
சரியா 10 மினிட்ஸுக்கு பிறகு நான் இந்த குக்கீஸை வெளியில் எடுத்துருக்கேன். நல்லா பேக் ஆகிட்டுது. ஆனால் இப்போ நீங்கள் இதை அப்படியே தான் ஒரு 2 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கு பிறகு தான் நாங்கள் கூலிங் ரேக்குக்கு மாற்றணும். ஒரு 2 மினிட்ஸ் இப்படியே இருக்கட்டும் இந்த குக்கீஸ். சரியா ஒரு 2 மினிட்ஸுக்கு கிட்ட ஆகிட்டுது. இப்போ நாங்கள் இதை கூலிங் ரேக்குக்கு மாற்றிடுவோம். ஒன்று எடுத்து வச்சுட்டு நல்லா ஆறினா பிறகு நாங்கள் இதை யூஸ் பண்ணலாம். இப்போ நான் ஒன்று எடுத்து உங்களுக்கு பிச்சு காட்டுறேன். இது இப்படித்தான் இருக்கணும், கிறிஸ்பியாக இருக்காது, இப்படித்தான் உங்களுக்குள்ளே இருக்கும். இதுதான் டேஸ்ட். ஆனால் ஆற இன்னும் கொஞ்சம் இது கட்டியாகும். நல்ல டேஸ்டான வீட்டிலேயே செய்த மின்ட் சாக்லேட் சிப் குக்கீஸ் ரெடி ஆகிட்டுது. நீங்களும் இதை வீட்டில் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன்.